செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. திரு தொண்டத்தொகை. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத பகைக்கும் அடியேன் இளையான் தன் கொடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமாமிக வல்லமை பொருளுக்கடியேன் விரிபோலில் சொல் கொன்றையார் விரண்மிண்டற்கடியேன் அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதி கடியேன் ஆரூரனாரூரிலம்மானு காலே இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் ஏன் கடவுரில் கலையன் தன் அடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோல் வல்லல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியேன் ஆரூரன் ஆரூரிலம்மானு காலே மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் ஒரு தீர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாழை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற வெகுண்டெழுந்த தாதை தாழ்மழுவினாள் எரிந்த அம்மையானடி சண்டி பெருமானு கடியேன் ரூரன் ஆரூரில் அம்மானு காலே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறை தன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் ஒளி புனல் சொல் சாத்த மங்கை நீலனக்கடியேன் அரு நம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரனாரூரிலம்மானு காலே வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலனர் கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்த நடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கழிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் அம்பரா சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரனாரூரிலம்மானு காலே வார்கொண்ட வனமுலையால் உமை பங்கன் கலலே பிரவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வல்லல் சிறப்புழிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டர்க்கடியேன் கார்கொண்ட கொடை களறிற்றறிவார்க்கும் அடியேன் கடல் காளி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேல் கூற்றன் கலந்தை கொன்னடியேன் ஆரூரனாரூரிலம்மானு காலே பொய் அடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் போலில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழர்க்கடியேன் மெய்யடிய நரசிங்க முனையரையர்க்கடியேன்
விரித்திரை சூழ்கடல் நாகை அதிபத்தற்கடியேன் கைத்தடிந்த வரிசிலையால் கழிக்கம்மன் கலியன் கலல் சக்தி வரிஞயற்கோன் அடியார்க்கும் அடியேன் ஐ அடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரனாரூரிலம்மானு காலே கண்டன் கலலடியே காப்பு கொண்டிருந்த கணம் புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீநெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலார் அடியார்க்கும் அடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் அரூரன் ஆரூரில் அம்மானு காலே சூழ்ந்த உலகெலாம் காக்கின்ற பெருமான் காடவர் கொன்கலல் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் செரு துணை தன் அடியார்க்கும் அடியேன் உடை சூழ்ந்த புலி அதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் கடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்பொழிக்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காலே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாழே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காலே மன்னிய சீர்மறை நாவல் நின்ற ஊர் பூசல் வலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீல கண்டத்து பாணனார்க்கடியேன் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனம் ஆரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானு கண்பராவாரே ஆரூரில் அம்மானு கண்பராவாரே ஆரூரில் அம்மானு கண்பராவாரே. திருச்சிற்றம்பலம். நம்பியாரூரர் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரானார் நம்பியாண்டார் நம்பிகள் மலரடிகள். எம்பிரானார் தெய்வ சேக்கிலார் பெருமான் மலரடிகள். எம்பெருமானார் நால்வர் பெருமக்கள் மலரடிகள். எம்பிரானார் சந்தான குரல்கள் திருவடிகள் போற்றி போற்றி. அது தரும் அருவான் மூவர் நாயன்மார்கள் திவ்ய திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு இந்த திருத்தொண்ட தொகையில் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேராசிரியர் பெருமக்கள் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கும். இல்லை நான் சொல்கிறேன். இப்போ குருநாதருடைய பெருங்கருணை, குருநாதரை வணங்கினா அவரை காதல் செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்றது திருத்தொண்ட தொகையில் கொடுத்துருக்காரு. தெய்வ சேக்கிலார் பெருமான் திருத்தொண்டர் புராணத்தில் கொடுப்பாரு. இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் கொடுத்துருக்காரு. 4வது பாட்டு. திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறைத்தன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒளிப்புணல் சொல் சாத்தமங்கை நீலநக்கற்கடியேன் அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலை. இதுதான் அந்த பாட்டு. அப்பூதி அடிகள் நாயனார்
திருநாவுக்கரசு நாயனாரை குருநாதரை ஏற்றுக்கிட்டவர். அவரை குருநாதர் எந்த பாட்டில் சொன்னமோ அதே இடத்துல அவருடைய தொண்டரையும் சொன்னார். திருநாவுக்கரசரோட பேர் எங்கே வருதோ அதுக்கு கீழேயே அப்பூதியடிகள் பேர் வருது. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனாரை வந்து குருநாதரை ஏற்றுக்கிட்டவர் வந்து பெருமிழலை குறும்ப நாயனார். அந்த ஒரு 4வது பாட்டு மட்டுமே குருநாதருக்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்து சுவாமி வச்சிருக்காரு. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுக்கல, சுவாமி தான் அடியெடுத்து கொடுக்குறாரு. தில்லைவாள் அந்தனத்தம் அடியாருக்கும் அடியன்ட்டு சுவாமி அடியெடுத்து கொடுத்து அந்த பாட்டை நிறைவு செய்கிறது சுந்தரமூர்த்தி நாயனார். ஆனால் அந்த சுவாமி பாருங்க வச்சிருக்காரு பாருங்க, 4வது பாட்டில் குருநாதரோட பெருமையை சொல்லியே ஆகணும், இந்த பாட்டில் குருநாதர் பெருமையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 4வது பாட்டில் வச்சு எட்டு வந்து கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல பெருமிழலை குறும்பரை வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் குருவா ஏற்றுக்கிட்டாரு. குருவா ஏற்றுக்கிட்டதுனால மேலேயே திருநாவுக்கரசர் சொல்லிட்டாரு, அவருடைய சீடரை அப்பூதியடிகளை சொல்லிட்டாரு. இந்த இடத்துல என்னோட தொண்டனையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே சொல்லியிருக்காரு. எவ்வளோ கருணை பாருங்க சுவாமிக்கு. அதனால தான் குருநாதரை வணங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அடையாளத்தை அவர் கொடுப்பாரு. குருநாதர் நம்ம வேலை என்னன்னா குருநாதரை வணங்குறது மட்டும்தான். அவர் கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு கைலாயத்தில் விட்டு கைலாயத்தோட கதவை சாத்துற வரையுமே அவரோட பணி தேவை, இல்லைன்னா நம்மளால உயிர் அடையவே முடியாது. பல பேர் சொல்லுவாங்க, நம்மள மாதிரி தானே இருக்காரு, அவரே நீ குருநாதன் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. பல பேர் அவங்களோட பக்குவம் அவ்வளோதான். நாம் எதுவும் அவங்கள சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. நாம் ஏதாவது சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நாம் பாடத்தை ஒழுங்காக படிக்கல அப்படின்றது வந்து உண்மை ஆகுது. அவங்க அந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு ஆமாப்பா, ஆமாம் உனக்கு அப்படி தெரியுதுன்னா அப்படிதான் அப்படின்னு நாம் சொல்லிட்டு நாம் நவுந்து வந்துடணும். நமக்கு குருநாதரை வணங்குறதுக்கான வாய்ப்பு சுவாமி கொடுத்தது, நாம் வாங்கிக்கல. ஏன்னா கைலாயத்தில் இருக்கிற சுவாமி அவரை சொன்னது தான். தேட இருந்த திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் சொல்லியிருப்பாரு, கைலாயத்தில் உட்காந்துருக்கிற சுவாமி வந்து சிந்தனை செய்கிறாராம். தேட இருந்த சிவபெருமான் சிந்தனை செய்து அடியோங்களுய ஆடலம் அந்த பரிமாயேறி ஐயன் பெருந்தரை ஆதி என்னால் கேவலம் கேளலாய் பால் கொடுத்த எம்பி தேவரா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை முடிப்பார். அப்படியாப்பட்ட ஒரு குருநாதன் கொடுத்த அந்த பெருங்கொடை, அதாவது குருநாதரை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கொடுக்குறாரு. அந்த குருநாதரா சுவாமி தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞான சாத்திரங்களும் சரி திருமுறைகளும் சரி பல இடங்கள்ல சொல்லும். நம்ம ஏற்கனவே மீண்டும் மீண்டும் நாம் பார்த்துட்டு வந்தது தான். சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பெருமிழலை குறும்பர் நாயனார் வந்து குருநாதரை ஏற்றுக்கிட்டாரு. நாளைக்கு குருநாதர் கைலாயம் போறாருன்ட்டு பெருமிழலை குறும்பருக்கு இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. குருநாதரை வணங்கினதுனால பாருங்க, குருநாதருக்கு தெரியல நான் என்னைக்கு முக்தியாக போறேன்ட்டு, சுவாமியார் கலக்க போறேன்ட்டு. தன் தொண்டனுக்கு தெரியுது, சீடனுக்கு தெரியுது, நாளைக்கு என் குருநாதர் சாமிகிட்ட போறாரு, குருநாதர் இல்லாத இடத்துல நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை வந்து அவர் கற்ற அந்த ஒரு வித்தை மூலியமா சுவாமியினோட திருவடியில் கொண்டு போய் சேர்த்திடுவாரு. தன்னுடைய உயிர் வந்து சுவாமிகிட்ட போயிடும். அவருக்கு முன்னாடியே குரு போயிட்டாரு பெருமிழலை குறும்பர். அதே மாதிரி தான் சேரமான் பெருமான் நம்பி யாரும் ஒருவர் போயிட்டு இருக்காரு, யானை மேலே ஏறி சேரமான் பெருமான் தன்னுடைய குதிரையோட காதில் வந்து அஞ்சலத்தை சொல்றாரு. குதிரையும் பறக்குது, பறந்து போயிட்டு 3 முறை அந்த யானையை வலம் வந்துட்டு சுவாமி நம்பி ஆரோருக்கு முன்னாடி போய் சேர்ந்துடுறாரு சேரமான் பெருமான். பாருங்க, குருநாதரை வணங்கினா குருநாதருக்கு முன்னாடி நாம் போய் சேர்ந்துடலாம். அது சுவாமி கொடுத்த அவ்வளோ பெருங்கருணை. அதே மாதிரி தான் உமாபதி சிவனார் பெற்றான் சாம்பவானுக்கு உலகத்திலே முதல் லெட்டர் எழுதின ஆள் வந்து நம்ம ஆலவாய் உடையார் திரு ஆலவாயில் இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள் தான். அவர் தான் இப்போ லெட்டர் எல்லாம் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர் கொடுத்தவர். யாருக்கு எப்படி எழுதணும், இப்படியாப்பட்டவங்களுக்கு இப்படி தான் எழுதணும், இப்படியாப்பட்டவங்க இப்படி எழுதணும்ட்டு அவர் தான் கொடுத்தது. இந்த மாதிரி நம்பி ஆரூர் வந்து கைலாயம் போப்பாருன்ட்டு பெருமிழலுக்கு முன்னாடி போயிட்டாரு. சேரமான் பெருமான் நாயனாரும் முன்னாடி போயிட்டாரு. எல்லா வாயிலையும் கடந்து உள்ள போயிட்டார். திரு அணுக்கன் வாயில், அதுதான் சுவாமிக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற வாயில். அந்த வாயில வந்து சேரமான் பெருமான் நிப்பாட்டிடுறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து அழைப்பு இன்னும் வரல. அழைப்பு வராதனால கதவு மூடி இருக்கு. நந்திய பெருமான் நில்லு அப்படின்னு நிக்க வச்சிடுறாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் வர்றாரு, உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்டு சுவாமிகிட்ட விண்ணப்பம், சாமி வாங்க சுந்தரம் அப்படின்னு சுவாமி சொல்லும்போது, சுவாமி ஒரு விண்ணப்பம், என்னப்பா, சேரமான் பெருமான் வெளில இருக்காரு, அவர் உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. உள்ள வர சொல்றாரு. உள்ள வந்த உடனே சுவாமி கேட்கிறாரு,
உனக்கு தான் இன்னும் அழைப்பே வரலையே, நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டேன். நான் வந்து குருநாதரோட திருவடி வணங்கிட்டு இருந்தேன். அது கொண்டு வந்து இங்க சேர்த்துருச்சு. எனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு சுவாமிகிட்ட சேரமான் பெருமான் சொல்லுவாரு. அவ்வளோ ஒரு குருநாதருடைய பெருங்கருணை அது. அப்புதடிகள் நாயனாரும் அப்படி வாழ்ந்தவர் தான். இந்த திரு ஆலவாயுடையார் வந்து லெட்டர் எழுதுவாரு. 11ஆம் திருமுறை பாட்டு. மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால்நிற வரிசிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவஞான் மொழிதரு மாற்றம் பருவ கொன் மூ படியென பாவலருக்கு உரிமையின் உரிமை உதவி ஒளிதிகள் திருமாமுறை பரவிய குடைக்கில் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்பயில் பானபத்திரன் தன் போல் அன்பன் என்பால் போந்தன் கருதி மான் பொருள் கொடுத்து வரவெடுப்பது அப்படின்னு சொல்லி அந்த அது வந்து லெட்டரு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம லெட்டர் எழுதணும்னா ஒரு அஃபிஷியல் லெட்டர் எழுதணும்னா ஃப்ரம் இருக்கணும், டு இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும். அதே பர்சனல் லெட்டர் எழுதணும்னா டியர் அப்படின்னு போட்டு நம்ம லெட்டர் எழுத ஆரம்பிச்சிருவோம் தேதி போட்டு. ரெண்டுத்துக்குமே சுவாமி தான் ப்ரொசீஜர் கொடுத்தது. இது வந்து சேரமான் பெருமான் அரசருக்கு எழுதுறாரு. அரசருக்கு எழுதணும்னா எப்படி எழுதணும்? நான் வந்து வறுமையில் இருக்கக்கூடிய திரு ஆலவாயில் இருக்கிறேன், குடிசைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஆலவாயில் இருக்கக்கூடிய நான் எழுதி கொண்ட கடிதம் இது. என்னுடைய தொண்டனுக்கு வந்து நீங்க மான் பொருள் கொடுத்து அனுப்புனீங்கன்னா அவர் கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னாலும் எழுதல. நான் யார் தெரியுமா? நிலா வந்து தங்கிட்டு போகுமா, நிலா வந்து தங்கிட்டு போகுமா, அவ்வளோ பெரிய மாடங்கள், அந்த மாடங்கள்ல நிலா வந்து தங்கிட்டு போகுமா, அன்ன பறவைகள் வந்து மிகுதியா இருக்குமா. அன்ன பறவைகள் மிகுதியா இருந்தாலே அங்க வளம் மிகுதியா இருக்குன்னு அர்த்தம். அப்படியாப்பட்ட அப்படியே பொன்னாலான நகரம், அப்படியாப்பட்ட அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஆலவாய் அண்ணலாகிய நான் எழுதி கொண்ட கடிதம் இது. நீ அப்படியாப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. வலிமையான குதிரையையும் யானையையும் ஏறக்கூடிய நீ ஏன்னா அரசர் இல்லை, அதெல்லாம் அவர் பயின்று இருப்பாரு. வலிமையான குதிரைகளையும் யானைகளையும் எவ்வளோ அதோடைய உக்கிரத்தோடு இருக்கும்ல, அது மேல ஏறி நீ வந்து அதை அடக்கக்கூடிய ஆள் நீயே. அது மட்டும் இல்லாம வந்து கேட்கறவங்களுக்கு அளவில்லாம கொடுக்குற ஆள் நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் வந்து ஆலவாயுடைய எழுதுவாரு. டு வந்து இப்படியாப்பட்டவருக்கு சேரமான் பெருமான் ஆகிய உனக்கு நான் எழுதி கொடுக்க கடிதம். கண்டென்ட் பண்பால் யாழ்பயில் பானபத்திரன் உன்போல் என்பால் அன்பன் தம்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. இதுதான் கண்டென்ட். நீயும் உன்னோட அன்பும் அவரோட அன்பும் ஒரே சமமா இருக்கு. அதனால நீ வந்து இவருக்கு நீ பொருள் கொடுத்து அனுப்பிவிடு. இந்த இடத்த வந்து பெரிய புராணத்துல எவ்வளவு அழகா இருக்கும். பானபத்திரர் வந்து ஓலை எடுத்து வருவாரு, சேரநாட்டுக்கு வருவாரு. வந்து வாசல்ல நிற்பாரு. வாசல்ல நிற்கும் போது வாயிற்காவலன் இருப்பாரு. அவர்கிட்ட திரு ஆலவாயுடையார் வந்து இது அனுப்பியிருக்காரு, லெட்டர் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை வந்து போய் சேரமான் பெருமான் நாயனார் அரியாசனத்தில் உட்காந்துருப்பார். போய் சொல்றாரு. சொன்ன உடனே எழுந்து ஓடி வர்றாரு. நாமளும் அந்த என்ன பண்ணியிருப்போம், வரச்சொல் அப்படின்னு நாம சொல்லியிருப்போம். அப்படி அவர் சொல்லலை. ஆலவாய் அண்ணலார் வந்து எனக்கு கடிதம் எழுதியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாரு. ஓடி வந்து வாசல்ல நிற்கிறாரு, வாங்குறாரு, தலை மேலே வச்சு கொண்டாடுறாரு. சுவாமி எனக்கு கடிதம் எழுதியிருக்காரு, சுவாமி எனக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு அப்புறம் அந்த ஆனந்த கழிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச அப்புறம் எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த அரியாசனமே உங்களுக்கு தான் போய் உட்காந்துக்கோங்க அப்படின்ட்டாரு. பானபத்திரர் சொல்றாரு, சுவாமி கடைசி வரியை கொஞ்சம் படிச்சு பாருங்க. மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. நீ வந்து விடமா, நீ ஆசனத்தையே கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும், கொடுத்து அனுப்பிவிடியா, அனுப்பிவிடுன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவர் எப்படியாப்பட்டவன் அவருக்கு சுவாமிக்கு தெரியும்ல. சேரமான் பெருமானோட அன்பு எவ்வளோன்னு தெரியும், பானபத்திரோட அன்பு என்னன்னு தெரியும். ரெண்டு பேருமே பொருள் மேல ஆசைப்படுறவங்க கிடையாது. இவர் வாழ்றதுக்காக பொருள். ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட பெருமையை உலகத்துக்கு காட்டணுன்றதுனால பானபத்திரருக்கு வறுமையை கொடுக்குறாரு. ஏதோ சுவாமி பானதான் இவருக்கு வறுமை வந்ததில்லை. தன்னுடைய கருணையை உலகறிய செய்யணும், தன் தொண்டரோட பெருமையை உலகறிய செய்யணுன்றதுனால தான் சுந்தரமூர்த்தி நாயனாரையே பூமிக்கு அனுப்புனாரு. 63 சொல்லணும் அப்படின்னு சொல்றதுனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் பூமிக்கு வந்தாரு, சுவாமி அனுப்புனாரு. அதனால தன்னுடைய தொண்டனோட பெருமையை உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக சுவாமி இந்த வேலையை செய்யறாரு. சுவாமி கடைசி வரியை படிச்சு பாருங்க. மான் பொருள் கொடுத்து வரவெடுப்பதுவே கொடுத்து அனுப்பிவிட சொல்லியிருக்காரு. நீங்க எனக்கு தேவையான பொருள் மட்டும் நான் எடுத்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுவாரு. இது வந்து ஒரு கடிதம்.
அதே உமாபதி சிவனாருக்கு எழுதுவாரு. அடியார்க்கு எளியன். இது வந்து பர்சனல் லெட்டர். அடியார்க்கு எளியன். சிற்றம்பலவன். கொற்ற குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு. அதுக்கப்புறம் அந்த பெற்றான் சாம்பவானுக்கு வந்து முக்தி தீக்கை அளித்து முக்தி கொடுத்து அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி சொல்லி முடிப்பாரு அந்த பாட்டுல. ஃப்ரம் ஒரே வார்த்தை தான், அடியார்க்கு எளியன். ஏன்னா உமாபதி சிவனார் கொற்றவன் குடின்ற ஒரு குடியில் அமைச்சு அங்க தங்கிட்டு இருக்காரு. அங்க வந்து செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற சிற்றம்பலத்தில் உரையக்கூடிய நான் எழுதி கொண்ட கடிதம் எழுதல அவரு. அடியார்க்கு எளியன். யாரு? சிற்றம்பலவன். சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய ஆளு. கொற்றக்குடியா இருக்கு. நீங்க எப்படியாப்பட்டவரு? கொற்றவன் குடி அப்படின்ற அவருடைய வீட்டுக்கு பேர் வந்து கொற்றவன் குடி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு எழுதிய கைச்சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கொடுப்பாரு. சுவாமி லெட்டர் எழுதுறாரு. பெற்றான் சாமான் கையில கொடுப்பாரு. கனவுல சொல்லிடுவாரு, இங்க ஒரு ஓலை வைக்கிறேன், எடுத்து உமாபதி சிவனார்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு. பாக்குற பெற்றான் சாமான் பாக்குறாரு. ஓலை எடுத்துட்டு போயிட்டு பிரிச்சு பார்க்கல. குருநாதர் கிட்ட கொடுக்குறாரு. விறகு மட்டும்தான் கொடுத்தாரு உமாபதி சிவனாருக்கு. வேற எதுவும் செய்யல. அவர் வந்து சித்தாந்தம் படிக்கல, திருமுறை படிக்கல, நீரணியில எதுவும் செய்யல. உமாபதி சிவனாருடைய திருமடத்திற்கு நாளும் விறக மட்டும்தான் கொடுத்தாரு. விறகு கொடுத்ததுக்கே அவ்வளோ பக்குவத்தை கொடுத்து சுவாமி லெட்டர் எழுதுறாரு. இங்க பாத்துக்கோயா அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட தொண்டனை வந்து அனுப்பி விடுன்ட்டு. விறகு கொடுத்தவன அனுப்பிவிடு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, நாம் எந்த நிலையில நின்னாலும் சுவாமி ஆட்கொள்ள எப்படி வேணா வருவாரு. பாக்குறாரு, எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு. உமாபதி சிவனார் படிச்சு பாக்குறாரு. சரி, படியின் மிசை பேதமர தீக்கை கொடுத்து முக்தி கொடுத்தல் முறை. தீக்கை பெற்றால் மட்டுமே திருவடியில சேர முடியும், இல்லைன்னா சேர முடியாது. ஏன்னா தீக்கை தான் நம்மளை வந்து பக்குவப்படுத்தும். ஏன்னா குருநாதர் காதல சொல்லணும்னா தீக்கை செஞ்சுதான் காதல சொல்லுவார் மந்திரத்தை. அந்த மந்திரம் தான் நம்மளை கையில எடுத்து கொண்டு போய் கொடுக்கும். நாம தூளமா நாம எல்லாம் சொல்ற அதே அஞ்சலத்தை நாம சொன்னோம்னா அதுக்கேற்ற பயன் கிடைக்குமே தவிர இந்த திருவடி பேர் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காது. அதனால்தான் தீக்கை கொடுத்து அனுப்பிவிடியா அப்படின்னு சொல்லிட்டு சிற்றம்பல பெருமான் எழுதி அனுப்புறாரு. வேற யாரும் எழுதலை. சரி, உமாபதி சிவனார் வந்து சரி பார்த்தாரு. எல்லாம் தீக்கை என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி விட்டு அனுப்பிவிட்டாரு. அவருடைய உயிர் வந்து சிற்றம்பல பெருமானோட திருவடியில் போய் கலந்துருச்சு. அவருடைய பூத உடலும் போயிடுச்சு. இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட தன்னுடைய மனைவியாரும் அவங்க சுற்றத்தாரெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த சாமியார் ஏதோ பண்ணிட்டாரு, இவரை சாவடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் கிட்ட போய் முறையிடுறாங்க. முறையிடும் போது மன்னவர் வந்து அவரை வர சொல்லுன்னு சொல்லலை. ஏன்னா பெரியவங்களை பார்க்க போகும்போது பெரியவங்களை நாம தான் போய் பார்க்கணும், மன்னனா இருந்தாலுமே சரி. அதனால மன்னர் போறாரு, கொற்றன்குடிக்கு வந்து கேட்கிறார் உமாபதி சிவனார் இடத்துல, சுவாமி இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்திருக்கு, உண்மையா அப்படின்னு கேட்கறது. ஆமா, சுவாமி வந்து சீட்டு கொடுத்தாரு, காட்டுவார். இந்த சீட்டில் என்ன இப்படி போட்டிருக்கு, சுவாமி சொன்னவன் நான் கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை நாங்கள் எப்படி நம்புறது? ஏன்னா ஒரு வேணும் இல்லை, ஒரு சாட்சின்றது வேணும் இல்லை, எப்படி நடந்துச்சு எப்படி நடக்கும்ட்டு அது நம்மளாம் காட்ட முடியாது. சரி, வேற என்ன பண்ண முடியும்? அரசர் கேட்குறாரு. சரி, இங்கே வந்திருக்கிற எங்களில் யாருக்காச்சும் அந்த பக்குவம் இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. யாருக்குமே இல்லை. நடராஜ பெருமானுக்கு அவரோட ஆன்மார்த்த மூர்த்தம் இப்போ திருவாவடுதுறையில் வந்து இன்னைக்கும் வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த நடராஜ மூர்த்தம், உமாபதி சிவனார் வழிபாடு செஞ்சுட்டு இருந்த அதே நடராஜர் இன்னைக்கும் இருக்கு. நம் திருவாவடுதுறை ஆதீனத்தில் இப்போ பீடத்தில் உட்காந்துருக்கிற 24வது சன்னிதானம் வந்து நாளும் வழிபாடு செய்வார். போனோன்னா பார்க்கலாம். அந்த நடராஜரோட திருமேனிக்கு வந்து நாளும் அபிஷேகம் பண்ணி போய் விழுற தண்ணி போய் விழுற இடத்துல வந்து ஒரு எருக்கு செடி இருக்கும். அந்த செடிக்கு அந்த பக்குவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த ஒரு அறிவு உயிர் அது. அந்த தண்ணி பட்டு ஏன்னா அது செஞ்ச சிவபுண்ணியத்தின் காரணமாகத்தான் அந்த தண்ணி விழுற இடத்துல வந்து அதுக்கு சுவாமி அருள் செஞ்சிருக்காரு. அந்த தண்ணி பட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிருக்கு வந்து அருள் செஞ்சிருக்காரு. போய் அந்த செடிக்கு பக்குவம் இருக்குன்னு சொல்றாரு. பார்க்குறாரு, தீக்கை செய்கிறாரு. ஒரு அறிவுக்கு தீக்கை செஞ்சு அனுப்பி விட்டுறாரு. எல்லார் கண்ணு முன்னாடி இது நடக்குது. அப்படியே பார்க்கும்போது நடராஜ பெருமானோட திருவடியில் இந்த 2 உயிர்களும் இருக்குது, எல்லார் கண்ணுக்கும் தெரியுது. அப்புறம்
எல்லாரும் அதுக்கப்புறம் தான் திருப்தி ஆகுறாங்க. சரி, சுவாமி தான் அருள் செஞ்சு கூட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதியாயிட்டாங்க. குருநாதரோட பெருங்கருணை இருந்ததுனால பாருங்க, குருநாதருக்கு முன்னாடி எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. நாமளும் குருநாதர காதல் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, காதல் செஞ்சு அவரோட திருவடிகள நாளும் மறக்காம இருக்கணும். நாளும் மறக்காம அவர் திருவடி வணங்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பா குருநாதருடைய பெருங்கருணை, அவருடைய கண் நோக்கம் நம்ம மேல படும். அவருடைய கண் நோக்கம் நம்ம மேல பட்டாலே போதும். எல்லாமே வேண்டாதவை எல்லாம் தானே வரும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை திருக்குறள். அந்த குறள்ல சொல்லுவாரு. "நீ பிறவாமைய மட்டும் கேள் மத்தெல்லாம் வந்துரும்" அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, பிறவாமை தான் முடிந்த முக்தி. அந்த முடிந்த முக்தி வேணும்னா, இங்க இருக்கிறது எல்லாத்தையும் நான் அனுபவிச்சு தான் ஆகணும். நாம முக்திய மட்டும் கேட்டோம்னா, நீ வரதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத எல்லாத்தையும் சுவாமி கூட்டி வைப்பாரு. நாம வந்து சைவ சித்தாந்தத்துல சொல்றது தான். எதையும் நம்மகிட்ட வர ஒரு விஷயத்த வந்து வெறுத்து ஒதுக்கக்கூடாது. வருதா? அனுபவிச்சுரு. நல்லா அனுபவி. போச்சா? எப்படி நீ அனுபவிச்சியோ அப்படியே விட்டுரு. அதுல அழுந்தி இருக்கக்கூடாது. அழுந்தியும் இருக்கக்கூடாது, வெறுத்து ஒதுக்கக்கூடாது. அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம சைவ சித்தாந்த நூல்களும் சொல்லுது, ஞான சாத்திரங்களும் சொல்லுது. இந்த விஷயம்லாம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. தவம் இருக்கணும். தவம் இருக்கணும்னு சொன்னா, எங்க எங்க போய் பார்க்கறது? என்னத்த செய்யறது? என்ன பண்ணா தவம் வரும்? அப்படின்னு சொன்னா, நாம எதுவும் பண்ண தேவையில்ல. நாளும் நமக்கு புடிச்ச சாமிக்கு, நமக்கு புடிச்ச சாமி. விநாயகரா இருக்கலாம், முருகரா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், நடராஜ பெருமானா இருக்கலாம், சோமாஸ்கந்த பெருமானா இருக்கலாம், யாரோ ஒரு பெருமாளா கூட இருக்கலாம். அந்த சாமிக்கு பூ வச்சு நாளும் பூ வைக்கணும். அன்றளந்த மலர்கள கொண்டு போயிட்டு அந்த சுவாமிக்கு வச்சுட்டே வந்தோம்னா, ஒரு நாள் அந்த சுவாமியே நமக்கு குருநாதரா வந்து நிப்பாரு. அந்த குருநாதன் தான் வந்து உபதேசம் செய்வாரு. அந்த குருநாதன் தான் நம்மள கைய பிடிச்சுட்டு கூட்டு போய் கைலாயத்துல சேர்த்துவாரு. அப்படியாப்பட்ட ஒரு விஷயம். இந்த திருமுறைகள்ல வந்து பல இடங்கள்ல எந்த ஒரு பதியத்தை எடுத்தா, அதுல இந்த பூவும் நீரும் பத்தி ஒரு வார்த்தையா சொல்லிருவாங்க. நாயன்மார் நம்ம ஞானசம்பந்தர் ஆகட்டும், திருநாவுக்கரசர் ஆகட்டும், நம்பி ஆரூர் ஆகட்டும், மாணிக்கவாசகர் ஆகட்டும். ஏன்னா, ரொம்ப எளிமையான வழி இது நமக்கு. இந்த விட எளிமையா யாராச்சும் நமக்கு சொல்ல முடியுமா? எந்த ஒரு இடத்துலயுமே நமக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு இல்ல. நம்ம தமிழகத்த தவிர. இந்த நம்ம தமிழகத்துல தான் குருநாதர் வேணும், சிவபூசை வேணும், அஞ்செழுத்து வேணும், திருமுறை வேணும், சித்தாந்தம் வேணும், அத்தனையும் இருக்கு. மத்த மொழிகள் தமிழ விட்டு வேற மொழிக்கு போயிட்டாலே இந்த இதுல பார்க்கக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் கூட பார்க்க முடியாது. அத்தனை நூல்கள் இப்ப பண்டார சாத்திரங்களும் இருக்கு. அத்தனை நூல்கள வந்து நமக்காக கருணையோட பெருமான் குடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இது பெருமானோட கருணை மட்டும் இல்ல. 23வது குருமகா சன்னிதானங்களோட பெருங்கருணை. அவரோட பெருங்கருணை இல்லன்னா, இந்நேரத்துக்கு நாம இங்க உட்கார மாட்டோம். ஏன்னா, சைவ சித்தாந்தமாகிய பெரிய நெறிய வந்து நமக்கு குடுத்தவர் வந்து 23வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சிவப்பிரகாச தேசிக பெருமான். அவர் வந்து இந்த ஒரு சைவ சித்தாந்தம் எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பல எதிர்ப்புகளும், இடர்பாடுகளும் வந்துச்சு. அத்தனையும் என்ன வேணா சொல்லிக்கோ. என்ன வேணா சொல்லிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. இது எல்லாருக்கும் போய் சேரணும். அதனால தான் விட்டாரு. இப்ப நாம படிச்சுட்டு இருக்கோம். இப்ப நாம் படிக்கிறதுக்கு காரணம் 24வது சன்னிதானம். ஏன் அப்படின்னு கேட்டா, ஆட்சியில இருந்தவர் குடுத்துட்டு போயிட்டாரு. அவரு பண்ண தப்பு. ஏன்னா இது வந்து ஆதீனத்துடைய ரூல்ஸ்ல இல்ல. இந்த சித்தாந்தங்கள் வந்து அங்க மடத்துக்கு போய் தான் படிக்கணும். திருவாவடுதுறைக்கு போயிட்டு, அங்க போய் பணி செய்யணும் முதல்ல. பணி செய்ய சன்னிதானங்கள் பார்ப்பாரு. சன்னிதானங்கள் பார்த்து, சரி அங்க ஒரு வகுப்பு நடக்குது போய் உட்காரு அப்படின்னுவாரு. என்னன்னே தெரியாது. நான் போய் அப்பல்லாம் போய் உட்காருவோம். ஏதோ நடத்துவாங்க. என்னன்னே புரியாது. போக போக தான் புரியும். ஓ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ கஷ்டமான ஏன்னா நம்ம வீட்ட விட்டு நம்மளால போ முடியாது. நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையும், நம்ம இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையிலயும் வீட்ட விட்டு போ முடியாது. ஆனா நாம இருக்கிற இடத்த தேடி சுவாமி கொண்டு வந்து குடுத்திருக்காரு. 24ஆம் சன்னிதானத்தோட பெருங்கருணை இன்னமும் பல மையங்கள் அமைச்சு, பல சைவ சித்தாந்த வகுப்புகள் நடக்கணும். எல்லா உயிர்களுக்கும் ஓய்வடையணும். எல்லா உயிர்களும் திருவடியில் போய் கலக்கணும் அப்படின்ற பெருங்கருணையினால திருவாவடுதுறை ஆதீனமும் சரி, தருமி ஆதீனமும் சரி, ஏனைய ஆதீனங்களும் சரி, ஆசிரியர் பெருமக்கள் அங்கங்க எவ்வளோ தூரத்திலிருந்து எவ்வளோ தூரம் போவாங்க. மயிலாடுதுறையிலேருந்து சென்னைக்கு போவாங்க. அதுக்கப்புறம்
பவானிலேருந்து நம்ம ஊருக்கு வராங்க. பவானிக்கு பக்கத்திலேயே எத்தனை மையங்கள் இருக்கு. பெருந்துறைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்கேயும் மையங்கள் இருக்கு. அங்கெல்லாம் போகாம சுவாமி மோகன் ஐயா வந்து நமக்கு இங்க கூட்டிட்டு இருந்து வகுப்பு எடுக்க வைக்கிறாரு. நமக்காக அவர் வரணும் அப்படின்னு சொன்னா, அவரு குறைஞ்சபட்சம் 3 மணிக்காச்சும் எழணும். 3 மணி, 4 மணிக்கு எழணும். 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு, சிவபூசை பண்ணிட்டு, அவர் அங்க 6 மணிக்கு அப்படி கிளம்புனா தான், இங்க வந்து 3 மணி நேரம். அங்கருந்து இங்க வரதுக்கு 3 மணி நேரமாச்சும் ஆகும். எதையும் பொருட்படுத்தாம நமக்காக வந்து சும்மா இல்ல, அவ்ளோ செறிந்த கருத்துகள். ஆ அவங்க கூட நான் பவானியில இருக்கும்போது வந்து அங்க இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க. தியாகராஜன் ஐயா வந்து எல்லாருக்கும் புரியிற மாரி கிளாஸ் எடுப்பாரு. மோகன்ராஜ் ஐயா வந்து பிஹெச்டி படிக்கணும்னு ஆசைப்படுறியா? போய் உட்காரு. இல்ல உட்காராத. நாமெல்லாம் பிஹெச்டி பண்ண உட்காந்துருக்கோம் இங்க வந்து. மோகன் ஐயாவோட வகுப்பு. ஏன்னா அவருடைய வகுப்பு வந்து ரொம்ப செறிந்த கருத்துக்களா இருக்கும். நுட்பமா இருக்கும். நாம அந்த அனுபவிக்கணும். அனுபவிக்கும்போது தான் அவர் எடுக்க பாடமும் புலப்படும். தியாகராஜன் ஐயாவும் சொல்லுவாரு. அவர் வந்து நம்ம எல்லாருக்குமே புரியிற மாரி. இங்க தியாகராஜன் ஐயா வகுப்பு எடுத்தாருன்னா ஒரு 1000 பேருக்கு புரியுதுன்னா, மோகன்ராஜ் ஐயா எடுத்தாருன்னா 500 பேருக்கு தான் புரியும். 500 கம்மியா தான் புரியும். ஏன்னா அவ்ளோ நுட்பமான கருத்துக்கள். ஏன்னா இது எல்லாமே அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா சிவபூசையினால தான் வந்துச்சு. நாளும் அவங்க செய்யக்கூடிய சிவபூசையினால மட்டுமே இந்த ஒரு பக்குவம் அவங்களுக்கு வந்துச்சு. அந்த நாமளும் அந்த சிவபூசை பண்ணணும். பண்ணணும்னா உபதேசம் வாங்கணும். சமய தீக்கை வாங்கணும். விசேட தீக்கை வாங்கணும். நிர்வாண தீக்கை வாங்கணும். அப்படியே தீக்கை குருநாதரோட கருணையினால் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஏன்னா இவ்ளோ பெரிய நெறி. பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துன ஞான சம்பந்தன் அப்படின்னு சொன்ன மாதிரி, இது வந்து சும்மா சின்ன நெறியெல்லாம் கிடையாது. பெரிய நெறி. எல்லாருக்குமே இடம் குடுத்திருக்கு. எல்லாருக்குமே நீ எந்த கருத்து வேணா சொல்லு. ஆமாய்யா இருக்கியா வந்து உட்காரியா அப்படின்னுவாரு. நீ இதான் உண்மை. இது இப்படிதான் இருக்கணும். நாங்க வந்து ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கிற நாங்க படிச்சுட்டு இருக்க இடத்துல வந்து ஒரு ரூம் எடுத்து நாங்க தங்கிட்டு இருக்கோம். ஒரு அண்ணா வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருப்பாரு. அவங்களோட கருத்து வந்து உலகாயுத கருத்தாவே இருக்கும் முழுசா. அந்த மொத்தம் உலகாயுத கருத்தே இருக்கும். ஆனா அவங்க வந்து மாயாவாதிகள். திருமால குமர் அவர் மேல ரொம்ப பற்று இருக்கிறவரு. அவருக்கு என்னன்னா உயிர் இல்ல. அதுக்கப்புறம் நாம் செய்யற பாவ புண்ணியம் வந்து இல்ல. அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறுவுவாங்க. அதுக்கெல்லாம் நாம பேசணும் அப்படின்னு சொன்னா முதல்ல பேசிட்டு இருந்தேன். அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. சரி அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். ஐயா கிட்ட நான் சொல்லும்போது நீ எதுக்கு பேசுறேன்னு கேட்குறாரு. அவங்க சொல்லும்போது சரி அவ்வளோதான். முதல்ல இப்பெல்லாம் எதுவும் பேசுறதே இல்லை, அமைதியா இருக்கிறேன். ஆமா நீங்க சொல்றதுதான் சரி. ஆமா உயிருக்கு வந்து முக்தின்ற ஒரு விஷயமே கிடையாது. சுத்திட்டே தான் இருக்கணுமா முக்தி. இது உயிர் சுத்திட்டே தான் இருக்குமா. அதுக்கு முக்தின்ற ஒரு விஷயம் கிடையாது. திருவடின்ற ஒரு இடமே கிடையாதாம்மா. அவ்வளோ ஒரு அப்படியாப்பட்ட அன்பர்கள் கூட என்னை சேர்த்து வச்சு கிளாஸ் எடுத்திருக்காரு எனக்கு சுவாமி. இத்தனை நாளா இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஒரு மாயையிலையும் மயங்காம நம்மளை காக்குறாரு. ஏன்னா 6 கோடி மாயா சக்தி 1 2 10 100 1000 6 கோடி கோடிக்கு தான் போய் நிக்கணும் நாம. அத்தனை கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. நம்ம சுவாமி இருக்குது, திருமுறை இருக்குது, சித்தாந்தம் இருக்குதுன்னு வந்து உட்கார்ந்தாதான் எல்லாமே ஆரம்பிக்கும். அதுவரை ஆரம்பிக்காது. வந்து ஆரம்பிச்சிச்சுன்னா விடாது. அதுலயும் நாம சிக்காம தப்பிச்சு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எவ்வளோ எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான நாட்களா இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நாம இங்க வந்து உட்காந்துருக்கோம். இந்த சித்தாந்த வகுப்பு கேட்கறதுக்காகவும், இந்த திருவடிகளை சிந்திக்கிறதுக்காகவும். அது மட்டும் இல்லாம வர வியாழக்கிழமை 12ஆம் தேதி திருஞான சம்பந்த பெருமானோட குருபூசை திருநாள். அந்த திருநாள்ல வந்து 4 பேருக்கு குருபூசை திருநாள். திரு நீலநக்க நாயனார், முருகநாயனார், திருநீலகண்டத்து யாழ்ப்பாண நாயனார், ஞானசம்பந்தனார். இவங்க 4 பேருக்கு குரு பூசை. இந்த 4 பேருக்குமே ஒரே நாள் எப்படி முக்தி அடைஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கலாம். ஞானசம்பந்தருடைய திருமணத்துல தான் இந்த ஒரு முக்தின்ற விஷயம் நடக்குது அங்க. ஞானசம்பந்தர் திருமணம் நடக்குது. அதுக்கு முன்னாடி வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்ற ஒரு பதியத்தை பாடுவாரு. அந்த பதியத்தை பாடிட்டு
அதுக்கப்புறம் கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பாட்டாயத்துல ஏன் சாமி இந்த உலக வாழ்க்கை வந்து நிலையில்ல நிலையில்லன்னு பாட வச்சு என்ன வந்து உலக இதுல வந்து சேர்த்தி விடலாமா சாமி அப்படின்னு கேட்குற அந்த பாட்டில் கேட்கும்போது சரி வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சோதி பிளம்பு வந்து ஏற்படுத்தி வாங்க அப்படின்றவாரு. அந்த திருமணத்துக்கு போன எல்லாருமே முக்தி அடைஞ்சாங்க. ஞானசம்பந்தரோட திருமணத்துக்கு யாரெல்லாம் போனாங்களோ எல்லாமே முக்தி அடைஞ்சாங்க. திருநீல நக்க நாயனாருக்கு பெரிய பாக்கியம். ஞானசம்பந்தர் கல்யாணம் பண்ண வச்சு பார்க்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு திருநீல நக்க நாயனாருக்கு. முருகநாயனார் அவரோட கல்யாணத்துல கலந்துக்கிட்டவர். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அவரோட அப்பாவுக்கு கூட கிடைக்கல. ஞானசம்பந்தரோட அப்பாவுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. ஞானம் பெற்றதிலிருந்து திருவடிக்கு போற வரையுமே திருநீலகண்ட யாழ்ப்பாண கூடவே இருந்தார் ஞானசம்பந்தர் கூடவே. குருநாதர் வந்து வணங்கினதுனால கிடைச்ச பயன் அவருக்கு. ஞானசம்பந்தர் குருநாதரை ஏத்துக்கிட்டவர். அப்படியாப்பட்ட குருநாதரை போற்றியதுனால்தான் திருநீலகண்டத்து யாழ்ப்பாண நாயனார் வந்து அவரோட திருமணத்திலே போய் கலந்துக்கவும் அவர் கூடவே இருக்கிறாரு. முக்தி வரையுமே கூட இருக்காரு. கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் அவர் கூடவே இருப்பார். 15-16 வருஷம் இருக்கும். அத்தனை வருஷங்களும் அவர் கூட இருந்துட்டு முக்திக்கு போய் கூட்டு போயிடுறாரு. ஒரு இடத்துல வந்து அவரோட ஊருக்கு போவாங்க. திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய ஊருக்கு போகும்போது திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்